ஆறுதே வா வாங்க. என்னாச்சு? எதுக்கு அவசரமா கூப்பிட்டீங்க? ஆதி இங்க லோக்கல்ல ஏதாவது டாக்டரை பார்த்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் டாக்டரை பார்த்தானே என்ன? எனக்கு தெரியாது. இல்லங்க, போன வாரம் 3 தடவை டாக்டரை போய் பார்த்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வழக்கமா ஹார்ட் செக்அப் தான் போவாரு. ஆனா இதனமோ புதுசா சைக்காட்ரிஸ்ட போய் பார்த்திருக்காரு. மதுரையில தானே இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல். அங்கதான் போய் பார்த்திருக்கா. என்கிட்ட எதுவும் சொல்லி அவன் இதை பத்தி. நேத்து காலையில நம்ம கடத்தரப்பு விழாக்கு போகும்போது நான் போன்ல பேசினேன். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் அவர் நம்பர் ஆனே ஆகல. அவரும் கால் பண்ணல. ஏதோ தப்பா இருக்கு அழகர். சரி விடுங்க. அவன் இந்த மாதிரி பண்றது என்ன புதுசா? போனுக்கு என்ன சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும். இல்ல அர்ஜென்ட்டா எங்கேயா போயிருப்பாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல அவனை பத்தி. பிசினஸ் மீட்டிங் டெண்டர் ஏதாச்சும் இருக்குங்க. அவன் அதுக்கு தான் போயிருப்பான். டென்ஷன் எடுக்காதீங்க. நீங்க நேத்து நான் கேட்ட போய் தானே சொன்னீங்க. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு புரியுது. ஆனா அவர் கொஞ்ச நாளா எப்படி நடந்துக்கிட்டாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. அவர் என்ன மன்னிச்சாரா மன்னிக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் என்கிட்ட நார்மலா இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஒருவேளை அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பான முடிவெடுத்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. பாரதி என்ன எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இவ்வளவு டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. சரியா? நான் சொல்றேன். அவன் இந்த மாதிரி தான் வழக்கமா ஊருக்கு போவான், திரும்பி வருவான். இதெல்லாம் புதுசா என்ன நம்மளுக்கு? விடுங்க, மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க. எப்படி என்னால குழப்பிக்காம இருக்க முடியும்? அவரு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போயிருந்தா பரவாயில்ல. ஆனா ஏதோ மனசு சரியில்லாம சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்த்திருக்காரு. அவரு எவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் ஆயிருந்தா சைக்கியாட்ரிஸ்ட பாக்குற அளவுக்கு போயிருப்பாரு. சரி விடுங்க. அவன் போனது வந்தெல்லாம் இருக்கட்டும். கடைசி 2 நாள் உங்ககிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். அவங்க அம்மா போனதுல இருந்து அவன் டிஸ்டர்பா இருக்கிறான். எனக்கு தெரியும். தூங்காம வேற சுத்திட்டு இருந்திருக்கான். அதுக்காக போய் பார்த்துருப்பான். ஏய் நீ சொல்லு, அப்பா உங்ககிட்ட பேசும்போது ஏதாவது வித்தியாசமா பேசினாரா? இல்ல மாமா, எனக்கு அப்படி எதுவும் தெரியல. அப்பா ஊருக்கு போகும்போது கூட என்ன கட்டி பிடிச்ச ஐ லவ் யூ சொல்லிட்டு தான் போனாரு. அப்புறம் என்ன? சும்மா நீங்களே ஏதோ ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இவகிட்ட எல்லாம் ஒழுங்கா தானே பேச போயிருக்கிறான்.